பக்கம் திருப்பி போடாத அப்பம் கிடையாது. ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாது இருக்கும். புளிப்பு போடாத அப்பம் என்ன அப்பம்? பழைய துர்குணம், பழைய சுபாவம், சாங்கியம், சம்பிரதாயம், நாள் பார்க்குறது, குறி பார்க்குறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமீன். கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டால் என்ன பண்ண, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ 2 அப்பம் சாப்பிட்டுக்கிறீங்க. 3வது அப்பம் என்ன சாப்பிட்டீங்க? வானத்தின் அப்பம். வானத்தின் அப்பம் எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? வானத்தின் அப்பம் எப்படி இருந்தது? நம்ம முற்பிதாக்கள் சாப்பிட்டாங்க, அதெல்லாம் அவங்க சாப்பிட்டது பெருமையாக பேசினாங்க. ஆனால் அந்த முற்பிதாக்கள் சாப்பிட்ட அப்பத்தில் ஆண்டோடைய மகிமை இருந்தது. ஆமீன். அந்த வஸ்திரம் பழமையாகலை, அவங்க சரீரத்தில் பலன் குறையல, ஆரோக்கியம் குறையல, போட்டிருந்த செப்பல், பாதரட்சணை, ஷூ கூட அவங்க வாங்கலை. 40 வருஷமாக எந்த கடையிலையும் எந்த ஷாப்பிங்கும் அங்கே இல்லை பாருங்கள். வஸ்திரம் வாங்கிறதுக்கு எந்த ஷாப்பிங் இல்லை. அங்கே எங்கே போனாலும் நாங்கள் வியாபாரம் பண்ண முடியாது பாரு இஸ்ரேல் மக்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் தான் புதுசாக கொடுத்துருக்கிறாரு வஸ்திரங்கள். ஆள் வாழ்ந்தது தான், வஸ்திரமும் வாழ்ந்தது தான். செப்பல் கூட வாங்கிறதுக்கு இல்லை. 40 வருஷமாக அவங்க எந்த செப்பலும் வாங்கலை. ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், அப்பத்தின் ஆசீர்வாதம். ஆமீன். அப்பம் என்று சொன்னால் ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம கவனிக்கணும் பாருங்கள். அப்பத்தை நம்ம கொடுக்குறார். அல்லேலூயா. என்ன அப்போ 3 அப்பம் பார்த்தோம். அப்போது 4வது அப்பத்தை என்ன எப்படி பார்த்தீங்க? 4வது அப்பம் என்னது? பிள்ளைகளின் அப்பம். ஞாபகம் இருக்கா? பிள்ளைகளின் அப்பம். அப்போ பிள்ளைகளின் அப்பம் என்னது? பிள்ளைகள் அப்போன்னு நாய்க்கு போட முடியாது அப்படின்னாரு. பிள்ளைகள் அப்போன்னா என்னது? சுகம். ஆமீன். அல்லேலூயா. ஒரு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல பலனை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவள் ஒரு கானானிய பெண் கேட்டா, சுகத்தை கேட்டா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று கொடுக்க முடியாதுமான்னாரு. கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. அவர் எது சொன்னார்? அவளுக்குள்ளே இருக்க விசுவாசத்தை தட்டி எழுப்புறார். அல்லேலூயா. அப்போது பிள்ளைகள் அப்போ நாய்க்குட்டிக்கு போட முடியாது. இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் எல்லாரும் புறஜாதி மக்களை எப்படி எண்ணினாங்கன்னா நாயே போல் எண்ணினாங்க. அதனால் இயேசுநாதர் அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான்னு நினச்சாங்க. அவங்க நான் பரவாயில்ல, நான் நாய்க்குட்டியாக இருக்கிறேன், அந்த அப்பத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். பாருங்கள், ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த ஜாதி மக்களாக இருந்தாலும் சுகத்தை ஆண்டவர் தரார். ஆமீன். அல்லேலூயா. அப்பம் நல்ல ஒரு சுகத்தை தருகிறதா இருக்கிறது. நிறைய அப்பத்தை நம்ம சாப்பிட்டோம். கடைசியான அப்பம் ஜீவ அப்பம். ஆமீன். அல்லேலூயா. இந்த அப்பம் அவங்களுக்கு கிடைக்கல. யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்குது. ஆமீன். என் சரீரத்தை நான் பிட்டு இது வாங்கி பூசிங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதுவே எனக்கு ஜீவ அப்பம் அப்படின்னாங்க. அவங்க எல்லா அப்பத்தையும் சாப்பிட்டு பெருமையை பேசுனாங்க. ஆமீன். அல்லேலூயா. எல்லா மகிமையும் எல்லா வல்லமையும் இந்த அப்பத்துக்குள்ளே இருக்குது. அது ஜீவ அப்பம். அல்லேலூயா. இந்த அப்பத்தை நான் சாப்பிடும்போது சரீரத்தை சுகம் வரும். ஆமீன். இந்த திருவிருதுக்கு நேரம் நான் போக போகிறோம். இந்த திருவிருது என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சீஷர்களுக்கு சொல்கிறார். என் அப்பத்தை நான் தரேன், என் சரீரமாகிய என் சரீரத்தை உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பிக்கப்போறேன், என் சரீரத்தில் வருகிற ரத்தம்லாம் உங்களுக்காக சிந்த போகிறேன், என் ரத்தத்தை சாப்பிடுங்க, என் மாம்சத்தை புசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நினச்சா உலக மக்களுக்கு தப்பாக தோணும். நம்ம அப்படியே சாப்பிட்றோம், இயேசுடைய மாம்சத்தையை சாப்பிட்றோம். அதுக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தையும் அந்த ரத்தத்தையும் நாம் புசிக்கிறோம். காரணம் என்ன? இந்த ரத்தத்தையும் இந்த மாம்சத்தையும் புசிக்கிறவனே கடைசி நாள் உயிரோட கூட எழுப்புவார். அல்லேலூயா. அவருக்குள்ளே ஜீவன் இருக்குதுங்க. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறோம் ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சரீரத்தை புசிக்கிற உனக்குள்ளே ஜீவன் வருகுது. அல்லேலூயா. இந்த அப்பம் எதுக்குன்னா, இந்த அடையாளம் தான் இது. இது இயேசுடைய சரீரமாக இருந்தாலும் இது அடையாளம். இந்த அடையாளத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். இந்த இயேசு சரீரத்தில் பங்கு உள்ள நீங்கள் எல்லாருமே அவருக்குள்ளே இருக்கிற ஜீவன், அவருக்குள்ளே இருக்கிற சுகம், அவருக்குள்ளே இருக்கிற நித்திய ஜீவன், அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம், அவருக்குள்ளே இருக்கிற வல்லமை, அவருக்குள்ளே இருக்கிற ஆற்றல் எல்லாம் இதை புசிக்கிற உனக்குள்ளே வருது பாருங்கள். அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி மாற்றுறார். அல்லேலூயா. ஒரு ஆப்பிளை புசித்தா அதுக்குள்ளே இருக்க சத்து வருது இல்லை, ஒரு குளுக்கோஸ் ஏற்றினா அதுக்குள்ளே இருக்க சத்து வருதில்ல, ஒரு மீனை புசித்தா, ஒரு கறியை சாப்பிட்டா அதுக்குள்ளே இருக்க சத்து வருதில்ல, அதே மாதிரி தான் இந்த அப்பத்தை புசிக்கிற உங்களுக்குள்ளே அவருடைய சுகம் உனக்கு வரும். அல்லேலூயா. உன் சரீரம் ஒரு வேளை பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். இந்த சரீரத்தை, இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீ புசிக்கும்போது உங்களுக்கு சரீரத்தில் சுகம் வருங்க. ஆமாம். அல்லேலூயா. இது அபாத்திரமாக யாரும் நம்ம புசிக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. இது யாருன்னா இது சும்மா இது ஒரு சாங்கியம் சமுதாயத்துக்காக வைக்கல. இது
அல்லேலூயா. எதற்காக இதை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நான் வருமளவும், அல்லேலூயா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. நான் எதுக்கு எப்போ வரணும் அது வரைக்கும் இந்த பூமியில் நீங்கள் இருப்பீங்க. அது வரைக்கும் சபையாகி நாம் அதை நினைவு கூறணும். என்ன நினைவு கூறணும்? கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக பாடுபட்டான். அல்லேலூயா, எனக்காக பாடுபட்டார். இந்த அப்பமும் இந்த சரீரமும் நாம் புசிக்கும் போது சரீரத்தில் ஆரோக்கியம், சுகம், பலன் வருகிறது. நாம் கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்டு இருக்கிறோம். அவர் ஜீவனுக்கும் அவர் இரத்தத்துக்கும் அவருடைய வல்லமைக்கும் அவர் ஆற்றலுக்கும் நம்ம பங்கு உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமே, பங்கு உள்ளவர்கள் என்ன அர்த்தம்? நம்ம தனித்தனியாக இல்லைங்க, எல்லாரும் நம்ம தனித்தனியாக பிரிந்திருந்தாலும் ஒரே சரீரத்திலே ஒரே அப்பத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒன்றாக்கி இருக்கிறார். ஆமே, அவர் ஒரே சிலுவையில் ரத்தம் சிந்தினார், ஜீவன் கொடுத்தனா உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஒப்புரவாக்கினாராம் சரீரத்தின் மூலமாக. இப்போ நம்ம ஆண்டவர் எல்லாரும் சரீரங்கள் பல சரீரங்களாக இருந்தாலும் அவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறாரு? ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இதை என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுவை விசுவாசிக்கிற நாம் மரித்தாலும் பிழைப்போம். அவர் வரும்போது நித்திய ஜீவனை நமக்கு தருவார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் அவரோடு கூட எழுந்திருப்பார்கள். முதலாவது மரித்தவர்கள் அவர் வரும்போது முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமே, அவன் தன் வரிசைப்படி உயிர்ப்பிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இல்லையா? அதுதாங்க விசுவாசம். நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட பலன் என்ன? நியாயப்பிரமாணத்தின் பலன் மரணம். இயேசு ஏற்றுக்கொண்ட பலன் கிருபை. கிருபையின் பலன் ஜீவ பிரமாணம். அல்லேலூயா. கிருபையின் பலன் எது? ஜீவன். கிருபை பரிபூர்ணத்தை உனக்கு என்ன பண்ணுது? ஜீவனை உண்டாக்குது. இந்த நியாயப்பிரமாணம் ஆதாமுடைய பாவம் மனிதனுக்குள் மரணத்தை உண்டாக்கினது. இயேசுடைய ஜீவ பிரமாணம் உனக்கு ஜீவனை உண்டாக்கி இருக்கிறது. இனி மரணம் உன்னை ஆண்டு கொள்வதில்லை, பாவம் உன்னை ஆண்டு கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்துட்டார். ஆமேன். உன்னை வீழ்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை நாம் ஆராதிக்கிற நல்ல ஒரு செய்தி நம்ம ஆண்டவர் கேட்க உதவி செய்தார். அல்லேலூயா.